தேனி மாவட்டத்தில் நீண்டகால் பிரச்சனை சாக்குளத்து மெட்டுச்சாலை. வெள்ளக்காரன் காலத்திலிருந்து இந்த சாலை வேணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த சாலையை பயன்படுத்தியிருக்காங்க. ஏலக்காய் கொண்டு வர்றது, லேபர்ஸ் போறதுக்கு, எல்லாம் போறதுக்கு இந்த சாலை பயன்பட்டு இருக்கு. அதற்கு பிறகு வனத்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையினால இந்த சாலை பயன்படுத்தலாம் போச்சு. இப்பயுமே 2 மீட்டர் ரைட் ஆஃப் பாத் இருக்கு, நடைபாதை அரசு அனுமதி கொடுத்துருக்கு. நாங்க கேட்பது, இங்கிருந்து மேல அந்த சாக்குளத்து மெட்டு போறதா இருந்தா, தேவாரத்து மெட்டு போறதா இருந்தா 80 கிலோமீட்டர் வருது. சுத்தி போறதா இருந்தா நேரா போனா 4-5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அப்ப 80 கிலோமீட்டர் சுத்தும் போது வாகன பேருந்துக்கு தேய்மானம், டீசல், பெட்ரோல், காற்று மாசுபாடு, விபத்து இத்தனையும் தடுத்து 5 கிலோமீட்டர்ல போறது நல்லதா, இவ்வளவு சுத்தி மக்களை கஷ்டப்படுத்துறது நல்லதான்றதான் மக்களுடைய கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர், கழகத்துடைய தலைவர் தளபதியினுடைய அனுமதியை பெற்று இந்த சாலையை பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாடு அரசு மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம், ஒன்றிய அரசு கிட்டையும் சொல்லி இந்த சாலை போடுறதுக்கு முழு மனதாக ஏற்பாடு பண்றோம்ன்ற செய்தி இருக்கிறது. அதனாலதான் வனத்துறை அதிகாரிகளும் விவசாய பெருமக்களும் சேர்ந்து இந்த நடையை நாங்கள் ஆய்வு பண்றதுக்காக இன்னைக்கு நடக்கிறோம். நீண்ட நாள் கோரிக்கை, ஒரு 50 கிராமத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஒரு அவசர சிகிச்சைன்னு சொன்னா 100 கிலோமீட்டர் சுத்தி காணாவளக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இதுண்டா 5 கிலோமீட்டர்ல உயிரை காப்பாற்றக்கூடிய நிலைமை இருக்கு மேல இருந்து இங்க வர்றதுக்கு. சோ இந்த சாலை மிகவும் முக்கியமான சாலை. போட்டால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீண்ட ஒரு வர்த்தகம் இருக்கு. விவசாயிகள் பயன்பெறுவாங்க, மக்கள் பயன்பெறுவாங்க என்ற நம்பிக்கையில தான் இன்னைக்கு நடைபாதையில வர்றேன். நடைபாதை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கு. இது முடிஞ்ச உடனே தமிழகத்தைச் சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகள், யூனியனை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்திச்சு நானும் இடுக்கி எம்பியும் சேர்ந்து நிச்சயமா இந்த பாதை போடுவதற்கு 100% நாங்கள் பாடுபடுவோம்ன்ற செய்தியை உங்க முன்னால் நான் சொல்லிக்கிறேன். இந்த சாலை இரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. அண்டை மாநிலத்தில் கேரளத்தில் இந்த சாலைக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? அமோகமான வரவேற்பு இருக்கு. அங்க கம்பத்து முட்டையில வரவேற்பு பண்றதுக்கு ஒரு 500 மக்கள் அங்க ரெடியா இருக்காங்க. பாவம், தேவாரத்து முட்டையில அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. காரணம், இந்த சாலை மிக குறுகிய நேரத்தில் சேரக்கூடிய சாலை. தேனிக்கும் கேரளாவுக்கும் இணைக்கக்கூடிய சாலை, சாக்குளத்து மெட்டு சாலை. ஆகையினால இந்த சாலை மிக அவசியம். இடையில பெரிய பெரிய மரங்களோ இல்ல விலங்குகளோ இல்ல, சாலை போடுவது எளிது. ஆகையினாலதான் சொல்றேன், இந்த சாலை போடுறதுக்கு 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நிச்சயமா நாங்க செய்வோம்.